வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான 2024க்கான ஃபைனல் கட் ஆஃப் மார்க் என்ன வரும். மினிமம் இந்த மார்க் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 100% செலக்ட் ஆயிருவீங்க. அப்படி ஒரு அக்யூரேட்டான கட் ஆஃப் மார்க்கை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேல் அண்ட் ஃபீமேல், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸாகவும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொல்கிற மார்க்கோட அதிகமாக தான் கட் ஆஃப் மார்க் வரும் தவிர இந்த மினிமம் இந்த மார்க்கு கம்மியாக கட் ஆஃப் மார்க் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 100% பர்ஃபெக்டாக இந்த கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வர்றதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கான ஓவரால் வேக்கன்சின்னு எடுத்துட்டிங்கன்னா மேலுக்கு ஒரு 41,467 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர், எஸ்எஸ்எஃப், என்பிசின்னு சொல்லி எல்லா விதமான கேட்டகரியும் சேர்ந்து. இதே மாதிரி ஃபீமேலுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா 5,150 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேக்கன்சி. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி இப்போ தனியாக பார்க்கலாம். இதோ இந்த சேட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேக்கன்சி 1345. இந்த 1345 தான் நம்ம கட் ஆஃப் மார்க் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்ன மார்க் மினிமம் இருந்தால் நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இல்லை பிஎஸ்எஃப்க்கு தனியாக, சிஎஸ்எஃப் தனியாக, சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர்னு சொல்லி தனித்தனியாக வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஆல் ஓவர் நம்ம 41,000 வேக்கன்சிக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த 1345 காலி பணியிடங்களுக்கு மட்டும்தான் நம்ம கட் ஆஃப் மார்க்கை பார்க்க போகிறோம். இதோ உங்களுக்கு இந்த சார்ட்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் தான். நீங்கள் யூஆர் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மினிமம் 82 மார்க் அல்லது அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. 100% சான்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே உங்களுக்கு மார்க் இருக்குன்னா கொஞ்சம் டவுட் தான். நான் பார்த்தீங்கன்னா இதை பல விதமான சேனலில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மூலியமாக செலக்ட் பண்ணி விட்ட கட் ஆஃப்லேருந்து அக்யூரேட்டாக உங்களுக்காக பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்திருக்கேன். 82 அல்லது அதுக்கு மேலே யூஆர் கம்யூனிட்டியில் இங்கே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆயிருவீங்க. அதுக்கு கீழேனா கொஞ்சம் டவுட் தான், கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் ஓபிசின்னு எடுத்துட்டிங்கன்னா 85, அதோட பார்த்தீங்கன்னா 3 மார்க் நீங்கள் அதிகமாக இருக்கும். ஏன் ப்ரோ ஓபிசிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையராக மார்க் எடுத்தாலும் ஜென்ரலில் போயிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிசி தனியாக பார்க்கும்போது கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 69 அல்லது அதுக்கு மேற்பட்ட மார்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கு கீழேனா கொஞ்சம் டவுட்டு தான், கிடைக்கிறது கஷ்டம் தான். நீங்கள் 69+ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எஸ்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 67 அல்லது அதுக்கு மேலே 68, 69 அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். 67 கீழே கம்மியாக நீங்கள் இருக்கீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 60 மார்க் கொடுத்துருக்கேன். அது 60ன்னு கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மினிமம் மார்க் எடுத்து பாஸ் ஆயிருந்தாலும் போதும். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடலாம். உங்களுக்கு மெடிக்கல் மட்டும்தான் இருக்கும். அந்த மெடிக்கலை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருவீங்க. என்ன மார்க்காக இருந்தாலும் கவலை கிடையாது. 100% பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகியிருந்தால் மட்டும் போதும், வேலை கன்ஃபார்மாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஃபீமேல் கேட்டகரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியல. ஏன்னா இதில் சில விதமான ப்ரியாரிட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தா மார்க்கில் நிறைய விதமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேண்டிடேட் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இதில் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. அதனால் ஃபீமேல் பொறுத்தளவுக்கு நம்ம கரெக்டான கட் ஆஃப் மார்க்கை சொல்ல முடியல. மேலுக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிட்டி வைஸாக இந்த நான் கொடுத்துருக்க கட் ஆஃப் மார்க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. இதை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களை நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.